உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கண்டினியூஸாவே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தின வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு இருக்க தேதியில இந்தியாவில் அதிகமாக செல் ஆகக்கூடிய டாப் 5 பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே பேஸ்ட் ஆன் ரிவ்யூ, பேஸ்ட் ஆன் ரேட்டிங், பேஸ்ட் ஆன் பிரைஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்ல எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சில டீடைல்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல வந்து இதோடைய ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்றேன். அங்க போய் இதுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற இந்த 5 விதமான பெஸ்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வருது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனையும் மறக்காம அங்க போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாப் 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆடோஃபோபி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபிஃப்த் பிளேஸ்ல ஹீரோவுடைய எலக்ட்ரிக் ஆப்டிமா. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் பர் சார்ஜுக்கு வந்து கொடுக்குறாங்க. 40 கிலோமீட்டர் பர் ஹார் வரைக்கும் டாப் ஸ்பீடு நீங்க போக முடியும். ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிறதுக்கு வெறும் 4 மணி நேரங்கள் தாங்க எடுக்கும். BLDC மோட்டார் வந்து 600 வாட்ஸ் 1200 வாட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 28 AH அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க. கூடவே கர்ப் வெயிட், கூடருடைய டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 72.5 கிலோகிராமா வருது. வீல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16 அப்படின்ற அளவுல கொடுத்திருக்காங்க. லைசென்ஸ் இதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவைதான் இந்த ஸ்கூட்டருக்கு. இவங்க 3 கலர்ல இந்த ஸ்கூட்டர் வந்து விற்கிறாங்க. கியான், மேட் ரெட், மேட் கிரே அப்படின்ற கலர் ஆப்ஷன்கள்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல ஏரோடைனமிக்கான ஒரு பாடி டிசைன் கொடுத்திருக்காங்க. நல்லா லார்ஜா இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபிளான சீட்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லயும் நல்ல ஒரு ஸ்டைலிஷான வீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓவராலா இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லைட்டாவும் இருக்கும். 4 ஹார்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 69,000 இருந்து சேல் பண்றாங்க. நாலாவதா டிவிஎஸ் உடைய IQ. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் கிளியரான ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ், ஆம்பிள் ஸ்பேஸ் இந்த மாதிரி நல்லாவே சீட்டு கடியில என்லார்ஜான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. USB கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஒரு லைட்டும் வந்து சீட்டு கடியில இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா இது ஒரு ஸ்பெஷலான விஷயம். Q பார்க் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதனால ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அசிஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். எல்லாமே LED லேம்ப்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க, டெயில் லேம்ப் உட்பட. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 78 கிலோமீட்டர் பர் ஹார் வரைக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியும். ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குங்க. 30 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால தாராளமா டெய்லி கம்யூட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க அழகா மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை. இந்த வண்டியில இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மோட்டார் பாத்தீங்கன்னா 4.4 கிலோவாட் மோட்டார். எந்த விதமான ஒரு பவர் லாஸும் இல்லாம டிரான்ஸ்மிஷன் வந்து கண்ட்ரோலபிளா இருக்கும் இந்த பிரத்யேகமான ஸ்கூட்டர்ல. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 லியான் பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு வாரண்டி வந்து டிவிஎஸ் கொடுக்குறாங்க. 0 ல இருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க போகணும் அப்படின்னா 4 செகண்ட்ஸே போதுமானது அப்படிங்கறத டிவிஎஸ் வந்து கிளைம் பண்றாங்க. இதுல ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நம்ம எப்படி வந்து அப்பாச்சில கனெக்ட் பண்றோமோ அதே மாதிரி அப்ளிகேஷன்லயே இதை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே ஒரு TFT டேஷ்போர்டும் கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். பெட்ரோல் பைக்கோட நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது 5 வருடங்கள் 30 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா 77 ரூபாய் பர் லிட்டருக்கு வந்து நம்ம பெட்ரோலுக்கு யூஸ் பண்றோம். அதுவே எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருந்தது அப்படின்னா 30 கிலோமீட்டர் நம்ம ஒரு நாள் ஓட்டும் போது 75 கிலோமீட்டர் பர் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு வெறும் 9,000 ரூபாய் தான் ஆகுமே GST சேர்த்து அப்படின்றத கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,15,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆன் ரோட்ல. கண்டிப்பா ஒரு பெஸ்டான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸ்கூட்டர் ஏதாவது நீங்க எலக்ட்ரிக்கல் சார்ந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. அதே மாதிரி இவங்க ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கேயாவது நின்னுச்சு அப்படின்னா அவங்களே வந்து சார்ஜ் பண்ணி சப்போர்ட் பண்றா அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க.
மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய மாடல் எத்தர்ல இருந்து வரக்கூடிய 450X. இந்த ஸ்கூட்டரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா 80 கிலோமீட்டர் டூ ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 6 கிலோவாட் பீக் பவர் கொடுத்திருக்காங்க. டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போகும். 0ல இருந்து 40 கிலோமீட்டர் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3.3 செகண்ட்ஸே போதுமானது அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ரிவர்ஸ் மோடும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதோடைய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்ற விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா 7 இன்ச் டச் ஸ்கிரீன்ல ஒரு டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. 1.3 GHz ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்கு. கால்ஸ், மியூசிக் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆக்சஸ் பண்றதுக்கு ப்ளூடூத் 4.2 கொடுத்திருக்காங்க. மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி இருக்கு. கூகுள் மேப் நேவிகேஷன் ஆப்ஷன் கொடுத்து சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸும் வந்து பண்ணிக்க முடியும் நம்மளால. இவங்க இந்த ப்ராடக்ட்டோட கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் சார்ஜர் கொடுக்குறாங்க. சார்ஜர் இன்ஸ்டாலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரே வந்து நம்மளுக்கு பண்ணி தராங்களாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பப்ளிக் சார்ஜர்ஸ் வந்து ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் இல்ல 10 மினிட்டுக்கும் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பட் ஃபியூச்சர்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட்டபிளான சார்ஜஸும் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. போர்ட்டபிள் அப்படின்னா ஒண்ணு இல்லங்க, உள்ள இருக்கக்கூடிய பேட்டரிஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி மாத்திக்கிறது மாதிரியான அது ஒரு ஆப்ஷனா இருக்கும். இதுல கைட் மீ ஹோம் லைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் 22 லிட்டர் பூட் கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் மை ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கபி ஓல்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும், ஆட்டோ டர்ன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் சென்சார்ஸ் வந்து எப்படி ஆட்டோமொபைல் சார்ந்த பல்சர் இந்த மாதிரியான பைக்குகள்ல இருக்கும், அதே மாதிரி ஸ்கூட்டர்கள்லயும் சைட் ஸ்டாண்ட் சென்சார்ஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்திலுமே டிஸ்க் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. இன்காகினோட்டோ மோட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,59,000 ரூபாய்க்கு வந்து எல்லா பிரைஸஸும் போக விற்கிறாங்க. 3 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டியும், அதே மாதிரி Ather.home சார்ஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான விஷயம் அப்படிங்கறத சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்கூட்டர் கண்டிப்பா 450க்கு அடுத்த வருஷம் இந்த மாடல் வந்திருக்கு. சோ இதையும் நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். வேற லெவலா இருக்கும். இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கூட்டர் ஏத்தர்ல இருந்து வரக்கூடிய 450 மாடல். சோ இது 450Xக்கு முன்னாடிய மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எலக்ட்ரிக் கான்செப்ட்ல வேற லெவலா கொண்டு வந்திருக்காங்க. அதே கான்செப்ட் தான் 3.9 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க 40 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணலாம். 80 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடா கொடுத்திருக்காங்க. 55ல இருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கொடுக்கறத கிளைம் பண்றாங்க. இதுல ஸ்டாப், ஸ்டார்ட், பீஸ் அப்படின்ற ஒரு 3 விதமான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராபிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி BLDC மோட்டரை வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஆப்டிமம் 20.5 நியூட்டன் மீட்டர் டார்க், அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் பீக் பவர் அவுட்புட்டும் இதுல இருக்கு. 5.4 கிலோவாட் வந்து கொடுத்திருக்காங்க. க்ரூசிங் டாப் ஸ்பீடும் வந்து இதுல இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாங்க. இதோட பவர் பேக் பொறுத்த வரைக்கும் 3 வருடம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி தராங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப் டு 80% வரைக்கும் 1 கிலோமீட்டர் பர் மினிட் அப்படின்ற அளவுல இருக்குமா. IP67 வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஹை கெபாசிட்டி 2.4 WH லித்தியம் அயான் பேட்டரி பேக்கும் இதுல இருக்குது. ஈகோ மோட்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஈகோ மோட்ல 75 கிலோமீட்டர் அப்படின்ற ரேஞ்ச் கிடைக்கும். ரைட பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மோட்ல வச்சீங்கன்னா 65 கிலோமீட்டர் அப்படின்ற ரேஞ்ச் கிடைக்கும். ஸ்போர்ட் மோட்ல வச்சீங்க அப்படின்னா 55 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மோட்டாருக்கும் ஃபுட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, சோ அது ரெண்டுத்துக்கும் வந்து கரெக்டான ஒரு கிராவிட்டியை வந்து கொடுத்திருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கூட்டர்ல கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்திலுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வித் CBS காம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பெர்ஃபெக்ட்டான ஒரு பேலன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்கூட்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இதோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ரோட்ல 1,13,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பஜாஜ்ல இருந்து வரக்கூடிய சேட்டக். இந்த மாடல் தான் இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாடல் வந்து நம்மளுடைய பழைய மாடலா இருக்கக்கூடிய சேட்டக்கை வந்து ரீபில்ட் பண்ணி இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க பஜாஜ் நிறுவனம். இதெல்லாம் சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிசைன்ல வந்து இதை மேக் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஈஸியா வந்து அட்டாச்சபிளா இருக்குது. ஸ்டெயின் குரோம் பெசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அந்த அளவுக்கு அழகா தெரியுதுன்னா கண்டிப்பா அது இவங்களால தான் முடியும். சேட்டக் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணக்கூடிய வகையில C அப்படிங்கிற ஒரு லோகோ மாதிரியான விஷயத்தை வந்து இந்த பஜாஜ் சேட்டக்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு LED சீக்வென்ஷியல் பிளிங்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா எங்கேயாவது டர்ன் பண்றீங்க, ஏதாவது பிளிங்கிங்ல யாருக்காவது ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம். ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஐ டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ரிங் மாதிரியான விஷயமும் அதே மாதிரி கரெக்டான ஒரு LED ஹெட்லாம்பா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த விஷயம். சோ இது மூலமா உங்களுக்கு 2 மோட்
மோட் வந்து கிடைக்குது. ரியர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டடியான ஒரு கிராப் ரயில் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுவும் ஒரு யூனிக்கான விஷயம். பிரீமியமான ஒரு மெட்டல் ஃபினிஷ்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. சீம்லெஸ்ஸான ஒரு ஸ்டைலுங்க. ஸோ இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இதோட டிசைன், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும். 5 ஹவர் நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 100% வந்து சார்ஜ் ஆயிடும். இது மூலமா உங்களுக்கு 95 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் பண்ணிக்க முடியுமா. 25% சார்ஜ் ஆக வெறும் 1 ஹவர் மட்டும் தான் எடுக்கும்னு சொல்றாங்க. இவங்க இதுக்காகவே ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனையும் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்வேஸ் கனெக்டட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது மூலமா மியூசிக் தெரிஞ்சுக்கலாம். இது டச் ஆப்ஷனோட வருது. உங்களுடைய லொகேஷன், அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகுறது, அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ளூடூத் மூலமா உங்க மொபைலுக்கே வந்துடும் எல்லா மேட்டரும். பேட்டரி வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 3 வருடம் வாரண்டி, 50,000 கிலோமீட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ செடாக் லித்தியம் அயன் பேட்டரி வந்து வேற லெவலான ஒரு மெட்டீரியலால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது IP67 ரேட்டட் வெஹிக்கல் இது. ஸோ இதனால ஹையஸ்டான ஒரு ரேஞ்ச் வந்து இருக்கும். டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். மழை காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கறத கிளைம் பண்றாங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக்கும், ரியர்ல வந்து ட்ரம் பிரேக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம்ல வேற லெவலா இருக்குது. ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமா ரிவர்ஸ் பண்றதுக்கு இந்த வண்டி ஈஸியாவே இருக்கும். இது மட்டும் இல்லாம மல்டிபிளான ஃபீச்சர்ஸ்ல இந்த பர்டிகுலரான செடாக் ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம கொடுத்திருக்கோம். இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து வரும். அதையும் தாண்டி வரலாம். பிரைஸ் ஏற்றம் இறக்கம் என்கிட்ட கிடையாது. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த மிக முக்கியமான 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், மார்க்கெட்ல அதிகமா செல் ஆகக்கூடிய ஸ்கூட்டர், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நம்மளுடைய நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க. பைக் செக்மெண்ட்ல வேற என்ன மாதிரியான பைக்ஸ் எல்லாம் போடலாம், என்னென்ன மாதிரியான சிசில நீங்க எதிர்பார்க்கறீங்க, சோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சோ எலக்ட்ரிக்கல் சார்ந்த காரை பத்தி நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா சோ ஃபர்தரா நான் வீடியோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ உங்களுக்கும் உடனுக்குடன் வரதுக்கு ரொம்பவே டைம் வந்து எடுக்காது. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ந்து நிறைய வீடியோக்கள் நம்ம போடுறதுக்கு உறுதுணையா இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு தரமான வீடியோட வருகிறேன். நன்றி, வணக்கம்.